நேயர்களே, நான் ஜேர்னலிஸ்ட் சுஃபியான். கட் அண்ட் ரேட் முதல்ல எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்பப்போ வரக்கூடிய செய்திகளுடைய அனலிட்டிக்கில் உங்களுக்கு தரப்போகிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எல்லாம் கிட்டத்தட்ட முடிந்தது என்று நான் பேசினேன். இதில் பங்கீட்டு விவகாரங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இப்போது என்டிஏ கூட்டணியில் ஒரு புதிய பரிவர்த்தனைகள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். என்டிஏ கூட்டணியில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்தது. நடிகர் விஜய்க்கு 41 பேர் படுகொலையான விவகாரத்தில் சிபிஐ வழக்கு உட்பட பல்வேறு விவகாரங்களில் அவர்களுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்தது. எப்படியோ அவர் இப்பொழுது செல்லவில்லை, டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். அதற்கு பிறகு அவர் கால நேரம் வாங்கியிருப்பார். நேற்று அவர் தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்களை தேர்வு செய்து கொண்டிருந்த போது அவர் சற்று களைப்பாக பேசினார். நீங்கள் உறுதியோடு இருங்கள், அனைவரும் வெற்றி கொள்ளலாம் என்று நிர்வாகிகளிடத்தில் தாவேகாவினுடைய நிறுவனத் தலைவர் விஜய் கேட்டுக்கொண்டார். இது ஒரு பக்கம் செய்தி. ஆனாலும் மத்திய பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்படியாவது ஊரு 2 விட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போன்று தங்களுடைய அணி எப்படியாவது ஒரு 10 சீட்டு 15 சீட்டில் உள்ளே போயிடணும் அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்குறார். மற்றபடி எடப்பாடி முதலமைச்சராக வரணுண்டோ இல்லை விஜய் வரணுண்டோ அவங்களுக்கு என்ன இருக்காது. தான் சீட்டில் கால் பதிச்சிட்டோம்பா, தமிழ்நாட்டில் ஆட்சியில் நமக்கு பங்கு கிடைச்சிட்டு 2.5 விழுக்காடு நோட்டாவுக்கு கீழே இருந்தால் அந்த கட்சியை நம்ம தூக்கி நிறுத்தணுங்கிற ஒரு சவால். இந்த நிலைப்பாட்டில் தற்போது தாவேகாவுக்கு ஒரு துருப்புச்சீட்டு பாஜகவுக்கு தாவேகா மீது என்னென்னா அந்த 41 பேர் நெரிசலில் இறங்கியதை வைத்து அழுத்தம் ஒன்று. அது ஒரு பேட்டில், லீகல் பேட்டில், அதாவது சட்ட ரீதியான அது போராட்டம். இந்த நிலையில் அமித்ஷா ஆட்களை வைத்து பேசி எதுவும் முறைப்படுத்த முடியாமல் கடைசியில் விஜயிட்ட ஒரு ஆப்ஷனை வைத்ததாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதில் பேசும்போது நடிகர் விஜய், மிஸ்டர் விஜய், ஒரு 50% நீங்கள் முதலமைச்சராக இருங்க 2.5 வருஷத்துக்கு, மீதி எடப்பாடி இருக்கட்டு, நாம் தொகுதிகளை பரிவர்த்து கொள்ளலாம். பிரச்சாரத்தில் திமுக கொடூரமான ஆட்சி எதிர்ப்பதற்கு பொது இலக்கோடு ஒரு காமன் அஜெண்டா நிலைப்பாட்டில் நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கிறோம். கொள்கை, எங்களுடைய கொள்கை மாற்றமில்லை. பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் இப்படியெல்லாம் சொல்வதை மாதிரி இவர்கள் படம் போட்ட பெரியார், காமராஜர், அஞ்சலை, அதை போன்று வேலு நாச்சியார், இந்த மாதிரி சில தலைவர்களை, சாதி தலைவர்களை, மத தலைவர்களை வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்போதும் கொள்கை எதிரி திமுக, அதாவது பாஜக, அரசியல் ஊழல் எதிரி, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு ஏதாவது பேசலாமே. மைக்கிலார் 500 ரூபாய் கொடுத்தா பேசுவான்னு வைங்களேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு நாம் செய்யலாங்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு யோசனை வந்ததாக அவர்கிட்ட போய் சொன்னாங்களாம். மிஸ்டர் விஜய், 2.5 வருஷத்துக்கு நீங்கள் இருங்க, அடுத்த 2.5 வருஷத்துக்கு எடப்பாடி இருக்கட்டு அப்படின்னு டெல்லியிலேருந்து ஒரு மேப்பு போட்டாங்களாம். ஏன்னா இவருக்கு இருக்கிற வாக்கிலே ஒரு 15-20% மேலே இருக்குது. அதிமுகவுக்கும் ஒரு 20% மேலே இருக்குது. மற்ற உதிரி கட்சிகள் சேர்த்தா 10-50% வந்துடும். திமுகவை காலி பண்ணிடலாம். ஏன்னா இங்கே பவர் ஃபோர்ஸ் 2, திமுகவில் வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னா அமித்ஷா போய் 50-50, தாவேக்கா 50, நீங்கள் 50, இடங்களை வேணால் மாற்றிக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளானை கொடுத்துருக்காரு போல். அதுக்கு விஜய் ஏற்றுக்கொண்டாலும், கொண்டார் என்று சொல்லப்படவில்லை, ஒருவேளை ஏற்றுக்கொண்டாலும், எப்படி ஏற்றுக்கொண்டாலும்
அவருக்கு டிக்கெட்டில் 234 தொகுதிக்கும் ஆள்கள் இல்லை. ஆட்கள் இருந்தாலும் அவர்களிடத்தில் பைசா இல்லை. பெரிய ராட்சச முதலைகள் இவர்களெல்லாம் திமுகவை எதிர்கொள்வதற்கு பணம் வேணுமே. பணத்துக்கு பற்றாக்குறை. இந்த சூழ்நிலையில்தான் என்ன செய்வது அப்படின்னு யோசித்து இந்த திட்டத்தை அவர்கள் சொன்னதோடனே அவர் ஒருவேளை ஒப்புக்கொண்டதாக போட்டாலும் அதில் உண்மை இருக்கிறதா என்பது தெரியவில்லை. பாரதிய ஜனதா சொல்லியிருக்கிறது உண்மைதான். ஆனால் நடிகர் விஜய் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொண்டாரா இல்லையா என்பதை குறித்து எந்த பதிவும் நமக்கு இல்லை. அவர் ஒப்புக்கொண்டதாக அந்த பிரபலமான நாளிதழ் சொல்லி ஒரு பக்கம் வைக்கிறது. சரி, அவர் எப்படி ஒப்புக்கொண்டார் என்றால் 234 தொகுதிக்கும் நாம் வேட்பாளரை போட வேண்டியில்லை. அதிகாரத்தில் நமக்கு முதலமைச்சர்னு துணை முதலமைச்சர் ஸ்டார்டிங்லே வந்துடுது. செலவு செய்வதற்கு பணத்துக்கும் ஆள் இருக்குது, பூத் கமிட்டிக்கும் ஆள் இருக்குது. அந்த மாதிரி ராட்சச திமுகவை எதிர்ப்பதற்கு இது ஒன்று. அது வழக்கிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம். இப்போ பல திட்டங்கள் விஜய் ஒப்புக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. நல்ல மறுபடியும் சொல்கிறேன், அந்த அனலிட்டிகளில் விஜய் ஒப்புக்கொள்ள ஏன் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லிட்டாங்க. அவர் ஒப்புக்கொண்டாரா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் ஒப்புக்கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது நான் சொல்கிறேன். நான் ஒரு அனலிட்டிக்கலாக எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல் தேர்தலில் துணை முதல்வர் வேட்பாளர், அது அவருக்கு பெரிய பூச்சிட்டு. துணை முதல்வராக அவர் வந்து விடுவார், அல்லது முதலமைச்சராக அடுத்த 2 வருஷத்துக்கு அவர் வந்துடுறார். 2 வருஷத்துக்கு அவர் முதலமைச்சர், 2 வருஷத்துக்கு எடப்பாடி முதலமைச்சர். 234 தொகுதிக்கும் ஆள் விட தேவையில்லை. ஒரு 50-60 தொகுதிக்கு 70 தொகுதிக்கு ஆள் விட்டால் போதும். இதற்கு பலம் நிறைந்தவர்களை நாம் நிறுத்தினால் மீதி மத்திய பாரதிய ஜனதா அரசும் எடப்பாடியும் பார்த்து கொள்வார்கள். பிரச்சாரத்துக்கு ஆள் இருக்கிறது. பூத் கமிட்டியில் கீழே வரைக்கும் வேலை செய்ய அதிமுகவினுடைய ஆட்கள்லாம் இருக்காங்க. நாம் பிரச்சாரத்துக்கு மட்டும் போகலாம். அதை விட நம்ம மேலே இருந்த வழக்கு இதோடு தொலைஞ்சது. இப்படி நிறைய பாசிட்டிவ் அவருக்கு இருக்கிறதாக பார்த்தாராம். அவர் ஆம் என்று சொன்னதாக சொல்கிறது. ஆனால் அவர் ஆம் என்றாரா ஓம் என்றாரா என்பது தெரியாது. சரி, இந்த விவகாரத்தை மிஸ்டர் அமித்ஷா என்ன செஞ்சுருக்காரு, இவர்கிட்ட போய் கன்வே பண்ணியிருக்கார். யார்கிட்ட? எடப்பாடி என்ன செஞ்சுருக்கார், அவருடைய குடும்ப நண்பர்கள்ட்டெல்லாம் போய் கேட்டிருக்கார். இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, என்ன செய்யலாம். அவருடைய வெல்விஷர்ஸ், அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், கட்சிக்காரர்கள், மூத்தவர்கள், பாரதிய ஜனதா திட்டத்தை நீங்கள் நம்பாதீர்கள், அவர்கள் நடு ரோட்டில் கொண்டு உங்களை இறக்கி விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவையில்லை அவங்கள. அதனால் நீங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளாதீர்கள். மாறாக 160 இடங்களுக்கு மேல் நாம் போட்டியிட வேண்டும், 170 இடங்கள் என்று சொல்லி, அதை எப்படி சொல்வது எடப்பாடி கிளீனாக அமித்ஷாட்டத்தில் சொல்லியிருக்கார். மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர், நீங்கள் சொன்ன திட்டத்தில் எங்கள் அதிமுக முன்னணி யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வலிமையான கட்சி, தனித்து தான் நிற்போம். அம்மா காட்டிய வழி இதுதான், அதில் எங்களுக்கு மாற்றம் இல்லை. அதனால் எங்களுடைய மூத்த தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழக கண்மணிகள், இவர்களெல்லாம் விருப்பப்படாத ஒன்றில் நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சாக்குப்போக்கு சொல்லி அமித்ஷாவை தட்டி கழித்து விட்டாராம். விஜய் ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிற அந்த செய்தி, விஜய் ஒப்புக்கொண்டாலும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையும், இதை வைத்து கொண்டு தங்களை வருங்காலத்தில் பார்கெயின் செய்வதற்கு பாரதிய ஜனதா சதி செய்கிறது என்று அவர்கள் முணுமுணுத்ததாகவும் அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதில் உண்மையிலே உண்மை இருக்கும். ஆனால் விஜய்க்கும் இது ஒரு சாய்ஸ் தான். அதற்கு மைனஸ் என்னென்னா பாஜக, ப்ளஸ் என்னென்னா அதிமுக. இன்னொரு ப்ளஸ் என்னென்னு சொன்னால் எடுப்பில் 2 வருஷம் முதலமைச்சர். இதில் மைனஸ் என்னென்னா பாரதிய ஜனதா. இப்படி நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும்போது நடிகர் விஜய் ஒப்புக்கொண்டாலும் அவரது குடும்பத்தினர், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், அவரோட வெல்விஷர்ஸ் யாருமே இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது
எப்படி அவர் இந்த கூட்டணிக்கு ஒப்புவார்? இதெல்லாம் டெல்லி கேள்விப்பட்டு அமித்ஷா தலையே சுற்றி போயிட்டான். போதப்பா இதை போய் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறார். ஆகவே என்டிஏ கூட்டணி கடும் சிக்கலில் சந்திக்கின்றது. எப்படின்னு சொல்கிறோம்னா, யாரை கூட்டணிக்கு சேர்க்கறதுங்கிறதே தெரியல. இதன் விளைவாகத்தான் எல்லோருமே கூட்டணி இல்லைங்கிறத ஒப்புக்கிட்டாங்க. திரு நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாராம், பிரசாந்த்ங்கிற ஒரு பேச்சாளர் ஊடகப் பிரிவு, அவர் விஜயை வரவேற்ற உடனே அவரை பதவி விட்டு நீக்கினதும் கூட்டணி இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதாக சொல்லப்படுது. அப்புறமா அண்ணாமலை கூட அது ஒத்து வராதுன்ன மாதிரி சொன்னதாக சொல்லப்படுது. எடப்பாடி ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இதில் பாரதிய ஜனதா தேசிய தலைமை தமிழ்நாட்டை ஒரு ஒருங்கிணைப்பதற்கு முடியவில்லையோ, ஒருங்கிணைப்பதற்கு முடியவில்லை தான். இதுதான் இன்னைக்குள்ள செய்தி. அப்படி பார்த்தால் தாவேகா இணைகிறது என்ற செய்திகள் இதன் மூலம் முற்றுப்புள்ளிக்கு வந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பிடித்த முயலுக்கு 3 காலுங்கிற மனுஷன். அவர்கிட்ட தீர்வு காண முடியாது. அவருக்கு தீர்வு எப்போது வரும் என்றால், இயற்கையாகவே அதிமுகவில் ஒரு பெரும் பிரளயம் நடக்கின்ற போதுதான் அந்த தீர்வு வரும். பாஜக 2 பேரையும் காலி செய்வதற்கு தாங்க ஒரு 15 டிக்கெட் எடுத்து உள்ள போகிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அதனால் இதுதான் தற்போது இன்றைய செய்தியாக இருக்கிறது. ஆக இந்த வலிமையான கூட்டணியில் திமுக ஏற்கனவே தனது கூட்டாளிகளை எல்லாவற்றையும் முடித்து விட்டார்கள். பகிர்வும் தொகுதி அடையாளமும் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் கூட்டணியை இன்னும் முடிக்கவில்லை. இனி கூட்டணியை முடிக்க வேண்டும், இடங்களை பகிர வேண்டும். இடங்கள் இத்தனை தொகுதிகள் என்று சொன்னப்புறம் இடங்களை அடையாளம் காணவும் வேண்டும். அப்போ இந்த தொகுதியை கேட்டால் அந்த தொகுதியில் 30 தொகுதினா 30 தொகுதி எந்த தொகுதி? ஆக இதுக்கடையில் பெரும் குழப்பத்தில் என்டிஏ. இதுதான் உண்மையான செய்தி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.